Hi friends, welcome to vijislifestyle. இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா குலோப் ஜாமுன் எப்படி செய்கிறதுன்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே இருக்க இந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. ஸோ அப்போ தான் நான் ஃபியூச்சரில் அப்லோட் பண்ணுற வீடியோஸ்லாம் நீங்கள் தவறாமல் பார்க்க முடியும். ஃபர்ஸ்ட் நம்ம மாவு ரெடி பண்ணி வச்சுக்கலாம். நான் ஜிஆர்பி குலோப் ஜாமுன் அந்த மிக்ஸ் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து எந்த பிராண்ட் வேணாலும் எடுத்துக்கலாம். இந்த மாவு வந்து எவ்வளோ இருக்குதுன்னு ஃபஸ்ட்டு நம்ம அளந்துக்க போகிறோம். எனக்கு வந்து 2 கப் அளவுக்கு இந்த மாவு இருக்குது. ஸோ இதை வந்து ஃபஸ்ட்டு நம்ம அளந்துட்டு அதை வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்க. 1 கப் அளவுக்கு 1/4 கப் வந்து தண்ணி ஆட் பண்ணணும்னு. எனக்கு 2 கப் வந்திருக்கிறதால நான் வந்து 1/2 கப் அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 20 மினிட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஊறணும். ஸோ இது வந்து நல்லா ஊறினதுக்கப்புறமா நம்ம உருண்டை பிடிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இந்த கன்சிஸ்டன்சிக்கு நமக்கு வந்து பார்த்திங்கன்னா உருண்டை இருக்கணும். மாவு ஊறுறதுக்குள்ளே நம்ம சக்கரை பாவு ரெடி பண்ணிடலாம். இந்த சக்கரை பாவுக்கு நம்ம 700 கிராம்ஸ் சக்கரை எடுத்துக்கணும். எனக்கு ஸ்வீட்னஸ் ரொம்ப வேணாங்கிறதுக்காக நான் ஒரு 1/2 kg அளவுக்கு எடுத்துக்கிறேன். இது 1/2 kg சுகர் ஆட் பண்ணிவிட்டு 1 இன்ச் அளவுக்கு தண்ணி 1 இன்ச் அளவுக்கு சக்கரை மூழ்கணும். அந்த அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி இதை வந்து நல்லா இதை வந்து பாகு காய்ச்சி எடுத்துக்க போகிறோம். ஒரு சிறு கம்பி பதம் வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப வந்து ஹீட் பண்ணோம் அப்படின்னா பாவு வந்து ரொம்ப கெட்டியாயிடுச்சுன்னா நல்லா இருக்காது. ஸோ இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக வந்து ஏலக்காய் தூள் ஆட் பண்ணிவிட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட போகிறேன். மாவு நல்லா ஊறினதுக்கப்புறமா நம்ம சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்கலாம். மாவு கையில் ஒட்டாமல் இருக்கிறதுக்கு நம்ம வந்து கொஞ்சமாக நெய் இல்லைன்னா எண்ணெய் ரெண்டில் ஏதாவது ஒன்று அப்ளை பண்ணிவிட்டு நம்ம வந்து இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கணும். நான் வந்து நெய் தான் அப்ளை பண்ணியிருக்கேன். நெய் அப்ளை பண்ணி இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்க போகிறேன். குலோப் ஜாமுனில் வெடிப்பு வராமல் இருக்கிறதுக்கு அந்த மாவு வந்து நம்ம நீட்டாக அதில் வெடிப்பு வராமல் நம்ம உருட்டி வைக்கணும். ஸோ அந்த மாதிரி உருட்டினோம் அப்படின்னா நமக்கு குலோப் ஜாமுன்லேயும் வெடிப்பு வராது. ஸோ இது எல்லாத்தையும் உருட்டி எடுத்ததுக்கப்புறமா நம்ம எண்ணெய் காய வச்சு அதில் வந்து பொரித்து எடுத்துக்க போகிறோம். இப்போ நம்ம குலோப் ஜாமுன் உருண்டைகளை எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துக்க போகிறோம். எண்ணெய் காஞ்சிருச்சான்னு செக் பண்ணுறதுக்கு ஒரே ஒரு உருண்டையை வந்து எண்ணெயில் போட்டிங்க அப்படின்னா அது மேலே வந்துருச்சு அப்படின்னா மீதமுள்ள நம்ம எல்லா உருண்டைகளையும் இதில் போட்டு எடுத்துக்கலாம். இன்றைக்கு நான் குலோப் ஜாமுன் மிக்ஸ் வச்சு தான் இந்த குலோப் ஜாமுன் நான் பண்ணுறேன். இன்னொரு வீடியோவில் வீட்டிலேயே குலோப் ஜாமுன் மிக்ஸ் இல்லாமல் எப்படி பண்ணுறதுங்கிறத கூடிய சீக்கிரம் நான் அதை அப்லோட் பண்ணுறேன். இதோட கலர் ப்ரௌனிஷாக ஆகிற வரையிலும் நம்ம வந்து இதை பொரித்து எடுத்துக்க போகிறோம். இதோட கலர் இப்படி இந்த மாதிரி லைட்டாக சேஞ்ச் ஆகும். சேஞ்ச் ஆகிட்டு நம்ம திருப்பி போட்டுட்டு அதை வந்து நம்ம ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட போகிறோம். இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு மீதமுள்ள எல்லா உருண்டைகளையும் இதில் போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். எல்லா உருண்டையும் பொரித்து எடுத்ததுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் அது ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் நம்ம காய்ச்சி வச்சுருக்க பாகில் ஆட் பண்ணிக்கலாம். இதை ஆட் பண்ணிவிட்டு ஒரு 5 to 6 hours வந்து நல்லா ஊறணும். அப்படி ஊறினுச்சு அப்படின்னா அந்த பாகு இந்த எல்லாமே வந்து இந்த உருண்டைக்குள்ளே இறங்கி அதை சாப்பிடும்போது நமக்கு ரொம்ப சாஃப்டாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் நைட்டு பண்ணியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் எப்படி வந்திருக்குங்கிற ரிசல்ட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இந்த மாதிரி லைட்டாக கிளறிட்டு அந்த லைட்டாக வந்து ஃபுல்லாக வந்து அந்த பால்ஸ்லாம் உள்ளே நல்லா அழுத்திட்டு அதுக்கப்புறம் நம்ம ஒரு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு நைட் ஃபுல்லாக நம்ம ஊற வச்சிடலாம். இப்போ மார்னிங் ஆச்சு. நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இப்போ எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள். இந்த மாதிரி இந்த டிப்ஸை நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள் வீட்டில். இதை எப்படி இருக்குன்னு நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள்.
இந்த ரெசிபியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.